உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 9ஆம் திகதி 1ஆம் மாதம் 2026 சுக்கிரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை. விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 25ஆம் நாள், சஷ்டி திதி, உத்திர நட்சத்திரம், சித்தாமிர்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3:30 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6:30 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய தினம் அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்று தேய்பிறை தினம். சரி, இனி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் வெற்றி, ரிஷபம் நிறைவு, மிதுனம் விருத்தி, கடகம் வரவு, சிம்மம் மறதி, கன்னி உதவி, துலாம் ஆதாயம், விருச்சிகம் பெருமை, தனுசு நன்மை, மகரம் நலம், கும்பம் பொறாமை, மீனம் ஆதரவு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இப்போ நாங்கள் ராசி பலனை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த பிறந்து இருக்கக்கூடிய புத்தாண்டு 2026 ஆங்கில புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் எப்படி இருக்குது என்று ஒரு நாளைக்கு ஒரு ராசி வீதம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் துலா ராசி அன்பர்களே, துலா ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்ப்போம். துலா ராசி அன்பர்களே, துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் குரு பகவான் சாதகமான நிலைமையில் இருக்கிறார். குரு பகவான் 9ல் இருந்து 10வது வீட்டுக்கு மாறுறார். ஜூன் மாதம் மட்டும் 9வது வீட்டிலையும், ஜூன் மாதத்துக்கு பிறகு 10வது வீட்டிலையும் குருவினுடைய சஞ்சாரம். சனீஸ்வர பகவான் 6வது வீடு, ருண ரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது வீட்டிலையும் ராகு கேது சாதகமான நிலைமையில் சஞ்சாரம் செய்கின்றன. அதனால் துலா ராசிக்காரர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். கேட்ட இடத்துல இருந்து காசு கிடைக்கும். எதிர்பார்த்த அளவு பணம் உங்களுடைய கையில் கிடைக்கும். திடீரென்று பணம் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. மே மாதத்துக்கு பிறகு, அதாவது ஜூன் மாதத்துக்கு பிறகு மாற்றம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு உருவாகும். தவிர்க்க முடியாத மாற்றங்கள் ஏற்படும். ஒன்று வேலை மாறுவீங்கள், இல்லை பதவி மாறுவீங்கள், இல்லை சம்பளம் மாறும், இல்லை இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுவீங்கள், இல்லை உங்களோட வாகனத்தை மாற்றிக்கொள்வீங்கள். ஏதோ ஒன்று மே மாதத்துக்கு பிறகு 10ல் குரு வந்தால் பதியை விட்டு கிளப்பும்னு சொல்லுவீங்க. இருப்பிடம் மாறுறதுக்கு வாய்ப்பு மே மாதத்துக்கு பிறகு 10ல் குரு ஒரு மாற்றங்கள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகள் விடயத்தில் கவனமாக இருக்கும். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள்,
தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், மேலதிகாரிகள், உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகளை பற்றி பேசாதீங்கோ, குறை சொல்லாதீங்கோ, அவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்கோ. பிரச்சனைகள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கவனமாக இருங்கோ. புதிய வாய்ப்புகள் உருவாகும். புதுசாக ஒரு தொழில் தொடங்குறது, புதுசாக ஒரு வியாபாரம் செய்கிறது, ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு மாறுறது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட திறமை வெளிப்பட வாய்ப்பு. உங்களுடைய திறமைக்கு உண்டான பலன் கிடைக்கும். உங்களுடைய திறமை பாராட்டப்படும். உங்களுடைய திறமைக்கு நல்ல விமர்சனம் கிடைக்கும். உங்களுடைய தனித்துவமான திறமை 10ஓட 11 இல்லாமல் நீங்கள் தனித்துவமாக காணப்படுவீர்கள். துளாராசிக்காரர்களுக்கு இந்த 2026 உங்களுடைய திறமை அதை வெளிப்படுத்தி அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். உடல் பயிற்சி செய்யுங்கள். 6ல் சனி இருக்கிறார். ஆரோக்கியத்தில் சில நேரம் குறைபாடுகள் வரலாம். உடல் பயிற்சி செய்யுங்கோ, யோகாசனம் செய்யுங்கோ, மூச்சு பயிற்சி செய்யுங்கோ, தியானம் செய்யுங்கோ, உடம்பை பற்றி கொஞ்சம் யோசிச்சு கொள்ளுங்கோ. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்களால் சம்பாதிக்க முடியும், பிள்ளைகளை பார்க்க முடியும். அதனால் ஆரோக்கியம் தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள், உடல் பயிற்சி செய்யுங்கள். 6வது வீட்டில் சனி இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 6வது வீடு சனீஸ்வரனுக்கு நல்ல வீடு. போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். பஞ்சாயத்தில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். விளையாட்டு வீரர்கள் தங்களுடைய விளையாட்டு துறையில் வெற்றி அடைவார்கள். மாணவர்களுக்கு பரீட்சையில் வெற்றி கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பணிகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை 9ல் குரு இருந்தால் கோயில் திருப்பணி செய்கிறது, கோயில் கும்பாபிஷேகத்துக்கு உதவி செய்கிறது. பக்கத்தில் கோயில் கட்டினா கொஞ்சம் மண்ணை வாங்கி கொடுங்கோ, கல்லை வாங்கி கொடுங்கோ, சீமேந்தை வாங்கி கொடுங்கோ, ஒரு சிலா விக்கிரகத்தை வாங்கி கொடுங்கோ, கோயிலுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு காசு கொடுங்கோ, வயரிங் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆலய திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்பு, அல்லது அன்னதானம் போடுறது, ஒரு பூசையை பொருட்படுத்தி நடத்துறது, ஒரு உபயத்தை பொருட்படுத்தி நடத்துறது, இந்த மாதிரி திருப்பணிகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பிரபலங்களின் அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்கும். சமுதாயத்தில் பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள், பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், வர்த்தக பிரமுகர்கள், இல்லை அரசியல் பிரமுகர்கள், இந்த மாதிரி பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பெரியவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அதனால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அலைச்சல், பிரயாணம், நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத பிரயாணங்கள், தேவையில்லாத செலவுகள் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனம் ஓடுறது கவனமாக இருங்கோ. ஹெல்மெட் போட்டுக்கொள்ளுங்கோ, சீட் பெல்ட் போட்டுக்கொள்ளுங்கோ, வேகமாக ஓடாதீங்கோ. வீதி விதிமுறைகளை கடைப்பிடியுங்கள். இவ்வளவு தான் ஸ்பீட்டில் போகணும்னா அவ்வளவு ஸ்பீட்டில் தான் போகணும். அதிக வேகமாக போனால் தண்டப்பணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வாகனத்தில் ரேஸ் ஓடக்கூடாது. பிணை நிற்கிறது, பொறுப்பு நிற்கிறது, ஜாமீன் கையெழுத்து வைக்கிறது, கரண்டர் சைன் பண்ணுறது, பிணைக்கு போகிறது, துணைக்கு போகிறது, இதெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது. இதை செய்தால் எண்டைக்கு இல்லாட்டி எண்டைக்கும் பிரச்சனை வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களோட பாட்டில் இருங்கோ. பூர்வீக சொத்துகள் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், எனக்கு அப்பாட சொத்து வரணும் ஐயா, அம்மாட சொத்து வரணும், அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை, கோர்ட்டில் இருக்குது, வழக்கு வம்பாக இருக்குது, இதெல்லாம் சாதகமாக அமையும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் இல்லாமல் போகும். சுப காரியங்கள், நல்ல காரியங்கள், குரு 9ல் இருந்தால் சுப காரியங்கள், திருமணம், பிள்ளைக்கு ருதுவாகிறது,
வீடு கட்டுறது, வெளிநாட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி சுப காரியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நடக்கும். பல விதத்தில் வருமானம், ஒரு வழி இல்லை, பல விதத்தில் உங்களுக்கு வருமானம் சேரும். அதே நேரத்தில் பணத்தில் லாபம் இருக்குது, பதவி உயர்வு இருக்குது, சம்பள உயர்வு இருக்குது, விரும்பிய இடமாற்றம் இருக்குது. எங்கேயோ நீங்கள் ஒரு இடத்த விரும்புகிறீங்கள் போகணும்னு, அந்த இடமாற்றம் கிடைக்கும். ஜூன் மாதத்துக்கு மேலே பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடுகள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு இப்போ காலம் சாதகமாக இருக்குது. புதிய முதலீடுகளை செய்யலாம், புதிய முயற்சிகளை செய்யலாம், வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம், விளம்பர உத்திகளை பயன்படுத்தலாம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா விஷயத்திலும் வெற்றி கிட்ட 6ல் சனி இருந்தால் வெற்றி, எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி. போட்டி பந்தயத்தில் வெற்றி, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சண்டை சச்சரவு எல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். போலீஸில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். இதிலும் வெற்றி. கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும், பிள்ளைகளால் நன்மை உண்டாகும். ஆக மொத்தம் துலா ராசிக்காரர்களுக்கு 85% நன்மைகள் நடக்கும். என்ன நேயர்களே, நாளை மற்றும் ஒரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.